தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. உயிர்த்த ஆண்டவர் இயேசுவின் உடனிருப்பை கொண்டாடும் பாஸ்கா காலத்தின் 4ஆம் ஞாயிறு வழிபாட்டிற்கு உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்போடு வரவேற்கிறோம். இன்று திருச்சபை நல்ல ஞாயிறை சிறப்பிக்கின்றது. உலகில் எழும் பல இரைச்சல்களுக்கு மத்தியில் நம்மை பெயர் சொல்லி அழைக்கும் ஆயரின் இனிய குரலை அடையாளம் காணவும் அவரின் மண்ணையில் ஒருமித்து வாழவும் இன்றைய வழிபாடு நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இன்றைய நற்செய்தியில் இயேசு நம்மை ஒரு நல்ல ஆயனாகவும் ஆடுகள் உள்ளே நுழையும் வாயிலாகவும் நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். அந்த ஆயனே நமக்கு பாதுகாப்பான புகலிடமாகவும் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்லும் மீட்பின் வழியாகவும் இருக்கிறார். மேலும் இன்று உலகளாவிய திருச்சபையில் அழைத்தலுக்காக சிறப்பாக ஜெபிக்கும் நாளாகும். நல்ல ஆயனின் குரலை கேட்டு பலன் இறைவனி செய்ய முன்வரவும் நாம் அனைவரும் அவரின் பராமரிப்பில் பாதுகாப்புடனும் நிறைவாழ்வுடனும் வாழ தேவையான வரங்களை கேட்டு திருப்பலியில் நம்பிக்கையுடன் இணைவோம். இன்றைய திருப்பலியானது திருபாஸ்கர் குடும்பத்தாருக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து இறை ஆசிரியையும் தன்னையினுடைய பரிந்துரையை பெற்றுக்கொள்ளவும் குடும்ப சமாதானத்திற்காகவும் குடும்பத்தில் இருக்கிற அனைவருடைய நல்ல உடலுள்ள சுகத்திற்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அன்புமிக்கவர்களே, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. ஆண்டவரை எல்லாம் வல்ல இறைவா, மக்களின் வேண்டல்களை கனிவுடன் கேட்டருளும். வியத்தகு முறையில் எங்களை படைத்தீர் என்றும் அதிலும் வியத்தகு முறையில் எங்களை மீட்டருளினீர் என்றும் நினைவு கூறும் எங்களுக்காக இத்தண்ணீர் மீது உமது ஆசியை பொழிந்தருளும். ஏனெனில் நிலத்தை பலப்படுத்தவும் எங்கள் உடலுக்கு புத்துணர்வு தூய்மையும் தரவும் இத்தண்ணீரை படைத்தீர். உமது இரக்கத்தின் கருவியாகவும் இத்தண்ணீரை அமைத்தீர். எவ்வாறெனில் தண்ணீரின் வழியாக மக்களின் அடிமைத்தலை அகற்றினீர். பாலை நிலத்தில் அவர்களது தாகத்தை தணித்தீர். அதன் வழியாக மனித இனத்தோடு நேர் செய்ய இருந்த புதிய உடன்படிக்கை இறைவாக்கினர் முன்னறிவித்தனர். இறுதியாக யோர்தானில் கிறிஸ்து புனிதமாக்கிய தண்ணீரின் வழியாக பாவ கரைவடிந்த எங்கள் மனித இயல்பை புதுப்பிறப்பளிக்கும் திருமுழுக்கினால் கழுவி புதுப்பித்தீர். ஆகவே நாங்கள் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கு நினைவாக தண்ணீர் இருப்பதாக பாஸ்கா பெருவிழாவில் திருமுழுக்கு பெற்ற எங்கள் சகோதர சகோதரிகளோடு நாங்களும் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சி கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உட்பட வேண்டும் என்ற இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய அந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தி அருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனி தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியாருடன் இருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். Meet me.
இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, பின்னவரின் மகிழ்ச்சியில் நாங்களும் பங்கு கொள்ள எங்களை அழைத்துச் செல்கின்றீர். அதனால் நல்ல ஆயராகிய கிறிஸ்து துணிவோடு முன்னரே சென்றுள்ள இடத்துக்கு பணிவுள்ள மந்தையாகிய நாங்களும் வந்து சேர்வோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் என்றென்றும் இறைவனாய் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கடவுள் அவரை ஆண்டவரும் மெசியாவும் ஆக்கினார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 14 மற்றும் 36 முதல் 41 வரை. பெந்தைகோஸ்து என்னும் நாள் வந்தபோது பேதுரு 11 சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில் அவர்களிடம் பின்வருமாறு கூறினார்: நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை கடவுள் ஆண்டவரும் மெசியாவும் ஆக்கினார் என்பதை இஸ்ரேல் மக்களாகிய நீங்கள் அனைவரும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். அவர்கள் இதை கேட்டு உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் பேதுருவையும் மற்ற திருத்தூதர்களையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு பேதுரு அவர்களிடம், நீங்கள் மனம் மாறுங்கள், உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக
ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள். அப்பொழுது தூய ஆவியை கொடையாக பெறுவீர்கள். ஏனென்றால் இந்த வாக்குறுதியானது உங்களுக்கும் உங்களது பிள்ளைகளுக்கும் தொலையிலுள்ள யாவருக்கும் ஆண்டவராகிய கடவுள் தம்மிடம் அழைக்கும் அனைவருக்கும் உரியது என்றார். மேலும் அவர் வேறு பல சான்றுகளை எடுத்து கூறி, நெறிக்கட்ட இந்த தலைமுறையிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தினார். அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் திருமுழுக்கு பெற்றார்கள். அன்று ஏறக்குறைய 3000 பேர் அவர்களோடு சேர்க்கப்பட்டனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இரண்டாம் வாசகம். உங்கள் ஆன்மாக்களின் ஆயரிடம் திருப்பி வந்திருக்கிறீர்கள். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 20b-25 வரை. அன்பிற்குரியவர்களே, நன்மை செய்தும் அதற்காக பொறுமையோடு துன்புற்றால் அது கடவுளுக்கு உகந்ததாகும்.
அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள். இதற்காகவே அழைக்கப்பட்டுள்ளீர்கள். வன் செயல் எதுவும் அவர் செய்ததில்லை, வஞ்சனை எதுவும் அவர் வாயில் இருந்ததில்லை. பழிக்கப்பட்ட போது பதிலுக்கு பழிக்கவில்லை, துன்புறுத்தப்பட்ட போது அச்சுறுத்தவில்லை. நியாயமாக தீர்ப்பு வழங்குவோரிடம் தம்மை ஒப்படைத்தார். சிலுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களை அவரே சுமந்தார். நாம் பாவங்களுக்கு இறந்து நீதிக்காக வாழ்வதற்கே இவ்வாறு செய்தார். அவர் தம் காயங்களால் நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள். நீங்கள் வழி தவறி அலையும் ஆடுகளைப் போல் இருந்தீர்கள். ஆனால் இப்பொழுது உங்கள் ஆன்மாக்களின் ஆயரும் கண்காணிப்பாளருமாய் இருப்பவரிடம் திரும்பி வந்திருக்கிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 1 முதல் 10 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆட்டுக்கொட்டிலில் வாயில் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறி குதிப்போர் திருடர் அல்லது கொள்ளையராயிருப்பர். வாயில் வழியாக நுழைப்பவர் ஆடுகளின் ஆயர். அவருக்கே காவலர் வாயிலை திறந்து விடுவார். ஆடுகளும் அவரது குரலுக்கு செவிசாய்க்கும். அவர் தம்முடைய சொந்த ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே கூட்டிச் செல்வார். தம்முடைய சொந்த ஆடுகள் அனைத்தையும் வெளியே ஓட்டி வந்த பின் அவர் அவற்றுக்கு முன் செல்வார். ஆடுகளும் அவரை பின்தொடரும். ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியும். அறியாத ஒருவரை அவை பின்தொடராம். அவரை விட்டு அவை ஓடி போகும். ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியாது. இயேசு அவர்களிடம் உவமையாக இவ்வாறு சொன்னார். ஆனால் அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. மீண்டும் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆடுகளுக்கு வாயில் நானே. எனக்கு முன் வந்தவர் அனைவரும் திருடரும் கொள்ளையருமே. அவர்களுக்கு ஆடுகள் செவிசாய்க்கவில்லை. நானே வாயில். என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை. அவர்கள் உள்ளே போவர், வெளியே வருவர், மேய்ச்சல் நிலத்தை கண்டுகொள்வர். திருடுவதற்கும் கொல்வதற்கும் அழிப்பதற்கும் அன்றி திருடர் வேறு எதற்கும் வருவதில்லை. ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் மிகவும் அன்புக்குரியவர்களே, இந்த ஞாயிறு நல்ல ஆயர் ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறது. கடந்த ஞாயிறை எம்மாவுஸ் ஞாயிறாக நாம் பார்த்தோம். அதற்கு முந்தைய ஞாயிறு பாஸ்கா காலத்தினுடைய 2ஆம் ஞாயிறு இறை இரக்கத்தை ஞாயிறாக சிறப்பிக்கப்பட்டது. இன்று இந்த ஞாயிறானது நல்ல ஆயன் ஞாயிறாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது. யார் ஆயன்? இந்த கேள்வியோடு தான் இன்றைய அருளுரையை நாம் தொடங்குகிறோம். யார் ஆயன்? ஆயன்னா யார்? கடவுள். வேற யார் ஆயன்? வேற யாரெல்லாம் ஆயன்? எது? திருச்சபையில் ஆயர்கள் இருக்கிறார்கள். சரி, நம்ம தூத்துக்குடி மறைமாவட்ட ஆயர் இருக்கிறார். வேற யார் ஆயன்? ஆடுகளை மேய்க்க, ரொம்ப தெளிவு, ஆடுகளை மேய்ப்பவர் ஆயன். வேற யார் ஆயன்? நாம எல்லாருமே ஆயர்கள். சரியா? ஆயன் என்பது யாரு? என்னிடத்தில் கொடுக்கப்பட்ட மந்தையை மேய்க்கிற அத்தனை பேருமே ஆயர்கள். நம்முடைய விவிலியத்தை நாம் திரும்பி பார்க்கிற போது
விவிலியத்தினுடைய தொடக்கத்திலிருந்தே கடவுள் தன்னை ஒரு ஆயனாகத்தான் முன்னிறுத்துகிறார். ஏனென்றால் கடவுள் தேர்ந்தெடுத்த மக்கள், இஸ்ராயல் மக்கள், அவர்களது அடிப்படையான தொழில் மேய்ச்சல் தொழில். அவர்கள் ஆடு மாடுகளை மேய்ப்பவர்களாக இருந்தார்கள். அதுதான் அவர்களது முக்கியமான ஒரு தொழில். எனவே அவர்களுக்கு புரியும் வகையில் அவர்களை வழிநடத்துவதற்காக கடவுள் தன்னை ஒரு ஆயனாகத்தான் முன்னிறுத்துகிறார். தன்னுடைய பணியாளர்களை ஆயர்களாக முன்னிறுத்தி அவர்களை வழிநடத்துகிறார். மோசையை ஒரு ஆயனாக கொடுத்து விடுதலையில் அவர்களை வழிநடத்துகிறார். அதைத் தொடர்ந்து பல இறைவாக்கினர்கள் வழியாக கடவுள் ஒரு ஆயனாக வழிநடத்துகிறார். எனவேதான் பல இறைவாக்கினர்கள் கடவுளை ஆயனாக முன்னிறுத்துவதை பார்க்கிறோம். அரசர்கள் வழியாக இறைவன் அவர்களை வழிநடத்துகிறார். எனவேதான் அரசர்களும் கடவுளை ஒரு ஆயனாக வைப்பதை பார்க்கிறோம். குறிப்பாக தாவீது அரசர் தான் பாடுகிற திருப்பாடலிலே கடவுளை ஒரு நல்ல ஆயனாக முன்னிறுத்துகிறார். எந்த திருப்பாடல் ஞாபகம் இருக்குதா? திருப்பாடல், முக்கியமான ஒரு திருப்பாடல். கடவுள் ஆயன் என்று பாடுவார். இன்றைக்கு திருப்பாடலே அதுதான். நீங்க அதை பாடுவீங்கன்னு நினைச்சு சம்பந்தம் இல்லாம ஒரு பாட்டை பாடிக்கிட்டு இருந்தீங்க. என்ன திருப்பாடல் இன்னைக்கு? 23. என் ஆயன் ஆண்டவர் எனக்கு என்ன குறைவு, பசும்புல் வெளியில் அவர் என்னை இளைப்பாறச் செய்கிறார். நிறைய பாடல்கள், திருப்பாடல்கள் இருக்கு ஆயன் அப்படிங்கிற திருப்பாடல். அப்போ கடவுளை ஒரு ஆயனாக, அவருக்கு கீழ் இருக்கிற மக்களை ஒரு மந்தையாகவே நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம். அந்த ஒரு தொடர்ச்சியாகத்தான் இயேசு தன்னை ஒரு நல்ல ஆயனாக முன்னிறுத்துகிறார். நல்ல ஆயன் நானே, என் வழியாக நுழைபவர் வாழ்வை பெற்றுக் கொள்கிறார்கள். ஆக இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு மிக அற்புதமாக தன்னுடைய அந்த வாசகத்திலே சொல்வதை பார்க்கிறோம். ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு நான் வந்துள்ளேன். அப்போ இன்றைக்கு இயேசு ஆயனாக இருக்கிறார், கடவுள் ஆயனாக இருக்கிறார். அவருடைய வழியில் வருகிற நாமும் ஆயர்களாக இருக்கிறோம். இயேசுனுடைய வழியிலே திருச்சபையில் திருத்தந்தையர்கள் ஆயர்களாக இருக்கிறார்கள். திருத்தந்தையர்களை தொடர்ந்து ஆயர்கள், மறைமாவட்டத்தினுடைய ஆயர்களாக இருக்கிறார்கள். ஆயர்களை தொடர்ந்து பங்கு தந்தையர்கள் பங்கு தலங்களில் ஆயர்களாக இருக்கிறார்கள். இப்படி திரு அவை ஒரு ஆயர்களை நமக்கு தந்திருக்கிறது. ஒரு தலைவர்கள் ஆயர்கள் எல்லாம் ஒன்றுதான். அப்ப இந்த திருச்சபையினுடைய வழிமரபிலே நாம் ஆயர்களாக பார்க்கிறோம். திருத்தந்தை தான் அகில உலகத்திற்கும் ஆயராக இருக்கிறார். அவரால் எல்லாரையும் வழிநடத்த முடியாது என்பதற்காக ஆயர்கள், மறைமாவட்ட ஆயர்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். மறைமாவட்ட ஆயர் தான் மறைமாவட்டம் முழுவதுக்கும் பொதுவாக ஒரு தலைவராக இருக்கிறார். அவரால் எல்லா பங்குகளையும் கவனிக்க முடியாது என்பதற்காகத்தான் பங்கு தந்தையர்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆக இதுதான் திரு அவையினுடைய மரபிலே ஆயர்கள். அப்ப சமூகத்தில் யார் ஆயர்கள்? யாரெல்லாம் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பிலே தங்களுக்கு கீழ் இருக்கிற மக்களை ஒன்று சேர்த்து வழி நடத்துகிறார்களோ அவர்கள் ஆயர்களாக இருக்கிறார்கள். இந்த நாட்டை ஆளுகிற பிரதமர் இந்த நாட்டினுடைய ஆயராக இருக்கிறார். இந்த தமிழகத்தை ஆளுகிற முதலமைச்சர் இந்த தமிழகத்தினுடைய ஆயராக இருக்கிறார். இந்த மாவட்டத்தை ஆளுகிற மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த மாவட்டத்தினுடைய ஆயராக இருக்கிறார். இந்த பஞ்சாயத்தினுடைய தலைவர் இந்த பஞ்சாயத்தினுடைய ஆயராக இருக்கிறார். இதை இன்னும் கொஞ்சம் கீழே கொண்டு வந்தோம்னா, ஒரு குடும்பத்திலே ஒரு தாயும் தகப்பனும் ஆயனாக அந்த பிள்ளைகளுக்கு இருக்கிறார்கள். ஒரு பள்ளியிலே அந்த ஆசிரியர் அந்த பிள்ளைகளுக்கு ஆயனாக இருக்கிறார். ஒரு அலுவலகத்திலே அந்த அலுவலகத்தினுடைய மேலாளர் அந்த அலுவலகத்தினுடைய ஆயனாக இருக்கிறார். இப்படி வழிநடத்துகின்ற இடத்திலே தலைமை பொறுப்பிலே இருக்கிற அத்தனை பேருமே இன்றைக்கு ஆயர்கள். அவர்கள் நல்ல ஆயர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய வழிபாடு நமக்கு தருகிற செய்தியாக இருக்கிறது. அப்ப இன்றைய வழிபாடு நல்ல ஆயன் என்று இயேசு தன்னை முன்னிறுத்துகிறார். இயேசுவினுடைய வாழ்வை நாம் எடுத்து ஒரு ஆயன் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும், அந்த ஆயனுடைய பண்புகள் என்ன, நமக்கு அது இருக்கிறதா, அதுதான் இன்றைய சிந்தனையாக இருக்கிறது. அப்போ நல்ல ஆயனுக்கு இருக்க வேண்டிய முதல் அடிப்படையான பண்பு, நம்முடைய திருத்தந்தை, மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் குருவானவருக்கான குறிப்பிட்ட நிகழ்விலே சொன்ன ஒரு வார்த்தை, அவர் அடிக்கடி சொல்கின்ற வார்த்தை, the pastors, pastors என்றால் ஆயர்கள், வழிநடத்துகிறவர்கள், the pastors should know the smell of the sheep என்று சொல்வார். அதாவது தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மந்தையை அறிந்து வைத்திருக்க வேண்டும், தன்னிடம் இருப்பவர்களை அறிந்து வைத்திருக்க வேண்டும். இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் பார்க்கிறோம், ஒரு ஆயன் தன் ஆடுகளை பெயர் சொல்லி அழைப்பார்.
அப்போ ஒரு ஆயனுக்கு ஒரு இடத்தில் இருப்பவர்கள் தன்னிடத்தில் கொடுக்கப்பட்டவர்களை அறிந்து வைத்திருக்க. அறிந்து என்றால் வெறுமனே இவங்க யாரு, இவங்க பேரு அதல்ல. அதை தாண்டி அவர்களது சூழ்நிலை என்ன, அவர்கள் மனநிலை என்ன, அவர்கள் பின்புலம் என்ன, அவர்கள் வாழ்க்கையினுடைய எதிர்பார்ப்புகள் என்ன, இது எல்லாம் அறிந்து வைத்திருப்பவன் தான் ஒரு நல்ல ஆயன். ஒரு தகப்பனாக, ஒரு தாயாக என் பிள்ளைகளை நான் அறிந்து வைத்திருக்கிறேனா? அறிந்து என்றால் முழுமையாக அறிந்து. என் பிள்ளையினுடைய கனவு என்ன, என் பிள்ளையினுடைய எதிர்பார்ப்பு என்ன, என் பிள்ளையினுடைய மனநிலை என்ன, இது எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருப்பதுதான் ஒரு ஆயனுக்கு ஒரு இது. ஒரு பங்கு தந்தையாக என் பங்கு சமூகத்தை நான் அறிந்து வைத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் நான் அறிந்து வைத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்தினுடைய குடும்ப பின்னணி, சூழ்நிலை, அவர்களது வாழ்வு, இது எல்லாம் நான் அறிந்து வைத்திருக்க வேண்டும். ஒரு ஆசிரியர் தன்னிடத்தில் கொடுக்கப்பட்ட 40 மாணவர்கள் என்றால் 40 மாணவர்களையும் அறிந்து வைத்திருக்க வேண்டும். வெறுமனே பெயர் அல்ல, அவன் எப்படி படிக்கிறான், அவன் குடும்ப சூழ்நிலை என்ன, இது அத்தனையும் அந்த ஆசிரியர் அறிந்து வைத்திருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் ஒரு ஆயனாக நம்முடைய மந்தையை அறிந்தவர்களாக இருக்கிறோம். அறிந்திருந்தால் மட்டும்தான் அந்த மந்தையை சரியான பாதையில் வழிநடத்த முடியும். அதைத்தான் இயேசு இன்றைக்கு சொல்கிறார். இயேசு அறிந்து வைத்திருந்தார், தன் மந்தையை அறிந்தவராகத்தான் கடைசி வரை இருந்தார். இரண்டாவது, ஒரு ஆயனுக்கான முக்கியமான கடமை, தான் தன்னிடம் கொடுக்கப்பட்ட மந்தையை நேசிக்க வேண்டும், அன்பு செய்ய வேண்டும். அறிந்து வைத்திருக்கிறவர் அன்பு செய்ய வேண்டும். அன்பு செய்தல் என்றால் எந்த ஒரு பாரபட்சம் இல்லாமல் தன் மந்தையை அன்பு செய்ய வேண்டும். அது யாராக இருந்தாலும் சரி. ஒரு குடும்பத்திலே ஒரு தாய் தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளை எந்த பாரபட்சமும் இல்லாமல் அன்பு செய்ய வேண்டும். எந்த ஒரு வேறுபாடும் காட்டாமல் 2 பேரையும் சமமாக அன்பு செய்தல் அப்படின்னா என்ன? சமமா அன்பு செய்யறதுன்னா என்ன? 2 பிள்ளைங்க இருக்குது. 2 பிள்ளைங்கள ஒரு பிள்ளை நல்ல திடகாத்திரமா இருக்கு, ஒரு பிள்ளை கொஞ்சம் நோஞ்சானா இருக்குது. 2 பிள்ளைங்களுக்கும் ஒரே அளவு ஊட்டச்சத்தை கொடுப்பதா, அல்லது நல்ல திடகாத்திரமா இருக்கிற பிள்ளைக்கு கொஞ்சமாகவும் நோஞ்சானா இருக்கிற பிள்ளைக்கு இன்னும் அதிகமாகவும் கொடுப்பது சமமாக அன்பு செய்வதா? இது 2ல எது சரி சமமான அன்பு? இல்ல, சமமா அன்பு செய்யறோம் 2 பேருக்கு ஒரே அளவு தான், 2 பேருக்கு ஒரே மாம்பழம் தான், ஒரே ஆப்பிள் தான், இல்ல 2 பேருக்கு ஒரே அளவு ஹார்லிக்ஸ் தான், அப்படியா? இல்லைன்னா கொஞ்சம் நோஞ்சானா இருக்க பிள்ளைக்கு அந்த பிள்ளைக்கு தெரியாம அப்பப்போ கொஞ்சம் ஊட்டச்சத்துகள் வாங்கி கொடுத்து தேத்துறது, அதுவா? எது சமமா அன்பு செய்யறது? சொல்லுங்க தாய்மார்கள், எது சமமா அன்பு செய்யறது? எப்படி? அதுதான் சமமான அன்பு. தேவைப்படுபவருக்கு தேவையானதை கொடுப்பதுதான் சமமான அன்பு. இப்போ நம்ம குட்டி இருக்கான்னா அவளுக்கு அதிகமான ஊட்டச்சத்தை கொடுத்து வளர்க்கணும். சோ ஒரு உதாரணத்தை சொல்றேன். அப்போ இது குடும்பத்தில் மட்டுமல்ல, எல்லா இடத்திலும் அப்படி. ஒரு பங்கத்தத்தை இருக்கிறார் என்றால் எல்லாரையும் சமமாக அன்பு செய்கிறேன்னு ஒரே கோணத்தில் வைத்து எல்லாரையும் என்னால் பார்க்க முடியாது. எனக்கு தான் தெரியும் ஒரு குடும்பத்திற்கு, ஒரு ஆளுக்கு எப்படிப்பட்ட வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது, எதை நான் செய்ய வேண்டும், யாருக்கு அதிக நேரம் ஒதுக்க வேண்டும், யாருக்கு குறைவான நேரம் ஒதுக்கினால் போதும், அதற்கேற்ப அன்பு செய்வது. ஒரு வகுப்பில் மாணவர்கள் இருக்கிறார்கள் என்றால் நன்றா படிப்பவருக்கு அதிகமாக நேரத்தை செலவிடாமல் படிக்கிறதுக்கு கஷ்டப்படுற பிள்ளைங்களுக்கு இன்னும் அதிகமாக நேரம் செலவழிப்பதுதான் சமமாக அன்பு செய்வது. அப்போ அப்படிப்பட்ட ஆயர்களாக இன்றைக்கு நாம் இருக்கிறோமா? அன்பு செய்வதில் பாரபட்சம் காட்டாமல் சமமாக அன்பு செய்வ ஆயர்களாக. மூன்றாவது மிக முக்கியமானது, என்னிடம் கொடுக்கப்பட்ட மந்தையை ஒரு ஆயனாக நான் நெறிப்படுத்த வேண்டும். நெறிப்படுத்தல் என்ன? சரியான பாதையில் அந்த ஆடுகள் போவதற்கு நான் தான் முழு பொறுப்பு. தவறாக பாதை தவறிவிடாமல் அதை நெறிப்படுத்தி செல்ல வேண்டிய என்னுடைய பொறுப்பு ஒரு ஆயனாக. ஒவ்வொரு ஆயர்களுக்கும் அது பொறுப்பு. ஒரு மந்தையை மேய்க்கிற ஆயன் ஒரு இருக்கிறான் என்றால் 2 ஆடு அது ஆட்டுல எங்கேயாவது போச்சுன்னா அப்படி விட்டுற முடியாது. அதை கல்ல கொண்டு எரிஞ்சு திரும்ப மந்தைக்கு கொண்டு வரணும். கையில் இருக்கிற கம்பை கொண்டு வீசி மந்தைக்கு கொண்டு வரணும். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த முடவன்குளம் பாதையில ஒரு பாலம் உண்டு, ஓடுவான். இப்போ அதை மேம்பாலமா கட்டிட்டாங்க. மழை நேரத்தில் அதுல போக முடியாது, தண்ணி முட்டளவுக்கு தண்ணி ஓடும். வேற வழி இல்லாம ஒரு தடவை அந்த வழியா வந்துட்டு பைக்கில் மெதுவாக வந்துகிட்டு இருந்தேன். எதிர்த்தாப்புல ஒரு ஆட்டெல்லாம் இந்த வழியா கொண்டு போறாரு. பேசிக்கிட்டே போறாரு அந்த ஆட்டோட, தாண்டி போவாத, கீழே விழுந்துருவேன், நேரா போ, இந்த வழியா போ அப்படின்னு ஒன்னு பேசிக்கிட்டே போறாரு. ஒரு குட்டி ஆடு இங்கிட்டு கொஞ்சம் தள்ளி போனது பள்ளத்துல விழுந்துச்சு. பள்ளத்துல தண்ணியில் அடிச்சு போயிடுச்சு. ஏசுறாரு அந்த ஆட்டை, உனக்கு அறிவு இருக்குதானே, எவ்வளவு சொன்னேன்,
கேட்காம இந்த வழி எப்படி போயிட்டு இப்போ போ, நீ அப்படி போயிரு, எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு கத்துறாரு. நான் சரி என்னதான் செய்யறாருன்னு பார்ப்போன்ட்டு நான் பார்த்துட்டு இருக்கேன். அந்த ஆட்டெல்லாம் தனியா விட்டுட்டு நீச்சல் அடிச்சு போய் அந்த குட்டியை தூக்கிட்டு வர்றாரு. எசிட்டே தான், திட்டிக்கிட்டே தான் தூக்கிட்டு வர்றாரு. அப்போ இதுதான் ஒரு ஆயன் செய்யக்கூடியது. தவறுகிற போது கண்டித்து திருத்தி அதனை கொண்டு செல்வது, அதுதான் ஒரு ஆயன் நெறிப்படுத்துது. அப்ப இன்றைக்கு ஒரு தாயாக தகப்பனாக ஒரு ஆயனாக நான் இருக்கிறேன் என்றால் என் பிள்ளைகளை நெறிப்படுத்த வேண்டியது என்னுடைய கடமை. அதுதான் ஆயனுக்குரியது. ஐயோ என் பிள்ளை கஷ்டப்படுதே, என் பிள்ளை அடம் பிடிக்குது, என் பிள்ளை அழுகுதே, அதனால அது நினைச்சதை செஞ்சுட்டு போறோம், சரி போனை வச்சுக்கிட்டே போட்டோம், இல்ல சாக்லேட்டு சாப்பிட்டுக்கிட்டே போட்டோம், இல்ல படிக்க வேண்டாம் டிவி பார்த்துக்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு விட்டுருவோமா? விட மாட்டோம். அடிக்கணும்னா அடிச்சு, திட்டணும்னா திட்டி, என்ன செய்யணும் அதை செஞ்சு பிள்ளைகளை நல்வழிப்படுத்தி கொண்டு வரும். அதுதான் ஆயன் செய்யக்கூடியது. ஒவ்வொரு தளத்திலும் அதுதான். ஒரு பங்கு தந்தையாக நெறிப்படுத்தக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறேன். தவறுகிற போது, தவறான பாதையில் ஆடுகள் பயணிக்கிற போது கடிந்து கொண்டு அதனை மீண்டும் சரியான பாதைக்கு கொண்டு வர வைக்க வேண்டிய என்னுடைய கடமை. பல பேர் பலவாறு நினைக்கலாம், ஐயோ இவங்களை இது மாதிரி சொன்னா யாரும் நினைச்சிருவாங்க, அப்படி நினைச்சா நான் ஆயனா இருக்கவே முடியாது. எல்லாருக்கும் அப்படிதான். ஒரு தலைவர்கள் அத்தனை பேருக்கும் அதுதான். அப்போ இன்றைக்கு நெறிப்படுத்தப்பட்டு கொண்டு செல்லக்கூடிய ஆயர்களாக நம்முடைய மந்தையை நாம் வைத்திருக்கிறோமா? நான்காவது மிக முக்கியமான ஒன்று, வழி நடத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஒரு ஆயனுடைய பண்பும் வழி நடத்துகிறவர்கள். இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் பார்க்கிறோம், ஆயன் தன் மந்தைக்கு முன்னே போவானா பின்ன போவானா? முன்ன போனா பின்ன போவானா? ஒரு ஆயன் பின்னாடியா? இன்னைக்கு நற்செய்தி வாசகத்தில் என்ன கொடுத்துருந்துச்சு? வாசிங்க. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே முன் செல்வார், பின்னாடி போக மாட்டார். முன்னாடி போறப்பதான் அந்த ஆடுகள் அந்த பாதையில் பயணிக்கும். ஏன் முன்னாடி போறாங்க? சரியான பாதையா, முள்ளு பாதையா இருக்குதா, பள்ளங்கள் இருக்குதா? அப்போ ஒரு தலைவனது பண்பு ஆபத்து வருகிறது என்றால் அதை தான் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய மந்தைக்கு பாதுகாப்பை கொடுத்து வழிநடத்துவதுதான் ஒரு ஆயனுடைய பண்பு. அதனால தான் இயேசு ஆயன் முன்னே செல்வார், ஆடுகள் பின்தொடரும் என்று சொல்லுகிறார். அப்ப இன்றைக்கு அதுக்கு என்ன இன்னொரு அர்த்தம்? என்னைய பார்த்துதான் என் மந்தை எனக்கு பின்னாடி வருது, நான் எந்த வழியில போறேனோ அந்த வழியில வருது. அப்போ ஒரு தகப்பனாக, ஒரு தாயாக, ஒரு பங்கு தந்தையாக அல்லது ஒரு ஆசிரியராக ஏதோ ஒரு பதவியில் நான் ஒரு ஆயனாக இருக்கிறேன். நான் முன்னே செல்லுகிறேன். என்னைய பார்த்து என்னுடைய மந்தை எனக்கு பின்னால் வர வேண்டும். அதை விட்டுட்டு நானே தவறான வழியில போய் என் ஆடுகளையும் தவறான பாதைக்கு கூட்டிட்டு போறோம்னா நான் ஆயனாக இருக்க முடியாது. எங்க அப்பாவை பார்த்து தான் நான் பிடிக்கன்னு ஒரு பிள்ளை சொல்லுதுன்னா அதை விட சாபக்கேடு எதுவும் கிடையாது. எங்க அம்மாவை பார்த்துதான் நான் ஆடம்பரமா செலவழிச்சு இப்படி போயிட்டேன்னு யாராவது சொன்னாங்கன்னா அதை விட பெரிய தவறு எதுவும் கிடையாது. அப்ப இன்றைக்கு நம்மிடம் கொடுக்கப்பட்ட மந்தை, நம்முடைய பிள்ளைகள் அல்லது பங்கு மக்கள் அல்லது மாணவர்கள் யாரா இருக்கட்டும், என் அப்பா இப்படி இருக்கிறார், நானும் இருக்கிறேன். எங்க அப்பா எப்பவும் உண்மைதான் பேசுவார், நான் உண்மை பேசுறேன். எங்க அம்மா எல்லாரையும் மரியாதையா தான் பேசுவாங்க, அதை பார்த்துதான் நானும் பேசுறேன். நம்ம பிள்ளைங்க சொல்லுதுன்னா நாம நல்ல ஆயர்களாக நம்முடைய மந்தைக்கு இருக்கிறோம். இது ஒவ்வொருவருக்கு, தாய் தகப்பனுக்கு மட்டுமல்ல, ஒரு பங்கு தந்தையாக அல்லது ஒரு ஆசிரியராக யாரா இருந்தாலும் சரி, நம்மை பார்த்து நம்மிடம் கொடுக்கப்பட்ட மந்தை நம்மை பின்தொடர வேண்டும். சரியான பாதையில் நாம் வழி நடத்த வேண்டும். அதுதான் ஒரு ஆயனுக்கான. இயேசு எல்லாவற்றையும் செய்தார். கடைசியாக இயேசு செய்தது ஆடுகளுக்காக தன் உயிரையே கொடுத்தார். நீங்கள் வாழ்வு பெறும் பொருட்டு, அதை நிறைவாக பெறும் பொருட்டு நான் என்னையே தருகிறேன் என்று இயேசு தருகிறார். ஒரு ஆயன் தன் மந்தைக்காக உயிரையும் கொடுக்க முன்வர வேண்டும். என்னுடைய பிள்ளைகளுக்காக, என்னுடைய கொடுக்கப்பட்ட மக்களுக்காக எது நடந்தாலும் அதனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை, மனப்பக்குவம் யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் மட்டும்தான் ஆயனாக இருக்க முடியும். மற்ற ஆயர்கள் ஓடி போவார். அதைத்தான் சொல்லுகிறது. திருடர்கள் வருகிற போது ஆட்டு மந்தைக்கு உரிமை இல்லாதவன் ஓடி போய் விடுவான். ஒரு தலைவன், ஒரு ஆயன் என்றால் தன் மந்தைக்காக நிற்பான், தன் மந்தைக்காக அத்தனையும் எடுத்து ஏற்றுக்கொள்வான். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இந்த 5 பண்புகளையும் நாம் கொண்டிருக்கிறோமா? ஒரு நல்ல ஆயனாக என் மந்தையை அறிந்திருக்கிறேனா? ஒரு நல்ல ஆயனாக என் மந்தையை நெறிப்படுத்துகிறேனா? ஒரு நல்ல ஆயனாக பாரபட்சம் காட்டாமல் என் மந்தையை நேசிக்கிறேனா? ஒரு நல்ல ஆயனாக நான் முன்னே வழி நடந்து என்னிடம் கொடுக்கப்பட்ட மந்தைக்கு வழிகாட்டக்கூடியவனாக இருக்கிறேனா?
இறுதியாக ஒரு நல்லாயனாக என் மந்தைக்காக என் உயிரை கொடுக்கவும் நான் முன் வருகிறேனா? இதை செய்கிற போது நாம் நல்ல ஆயர்களாக இருக்கிறோம். சரி, அப்ப நல்ல மந்தையா இருக்க என்ன செய்யணும்? ஒரே செயல் தான். இயேசு திரும்ப திரும்ப சொல்றது, ஒரு நல்ல மந்தையா இருக்கணும்னா என்ன செய்யணும்? ஆயரின் குரலுக்கு செவிமடுக்க வேண்டும். ஆடுகள் ஆயரின் குரலுக்கு செவிமடுக்க வேண்டும். அது ஒன்றுதான் ஒரு அந்த மந்தை செய்யக்கூடியது. அப்போ பிள்ளைகள் அல்லது பங்கு சமூக மக்கள் அல்லது மாணவர்கள் யாரா இருந்தாலும் சரி, ஒரு மந்தையாக இருக்கிற போது ஆயனுடைய குரலுக்கு செவி கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட மந்தையாக இருக்கிற போது ஆயன் நல்ல ஆயனாக இருக்கிறான், நாம் நல்ல மந்தையாக இருக்கிறோம். நம்முடைய வாழ்வு இயேசு காட்டிய பாதையில் செல்கிறது. எனவே அதற்கான வரத்தை ஆண்டவரிடத்தில் கேட்போம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அனைவரும் எழுந்து நின்று அவருடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். இதோ நம்முடைய நம்பிக்கையை கேட்டிருக்கிறோம். இந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே நல்ல ஆயனாக இருக்கிற ஆண்டவரிடத்திலே நல்ல மந்தைகளாக நாம் வாழ ஆயன் அந்த பணியை செய்வதற்கு நாம் அவரோடு உடனிருக்க தேவையான அருள் வரங்களை மன்றாட்டுகளை ஆண்டவர் பாதத்திலே எடுத்து வைப்போம். திருவைக்காக எம் திருத்தந்தை ஆயர்கள், குருக்கள், துறவர்த்தார் மற்றும் பொதுநிலைகராகிய நாங்கள் அனைவரும் அச்சங்கள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் கடவுள் இயேசுவை உயிர்த்தெழச் செய்தார். இதற்கு நாங்கள் அனைவரும் சாட்சிகள் என துணிவுடன் பறைசாற்றிய பேதுருவைப் போல உயிர்ப்பின் உயிருள்ள சாட்சிகளாகவும் துடிப்புள்ள திரு அவையாகவும் வாழ வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டார்களாம். உலகிற்காக உமது வலப்பக்கத்திற்கு உயர்த்தப்பட்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை தந்தையிடமிருந்து பெற்றுத்தந்த உயிர்த்த இயேசுவே, உலகின் தலைவர்கள் அனைவரையும் பகைமை, வன்மம், வெறுப்பு போன்ற பாதாளங்களிலிருந்து விடுவித்து போர்களில்லா அமைதியான சூழலுக்கு அவர்களை இட்டு செல்ல வேண்டுமென்று, அனைத்து விதமான நெருக்கடிகளிலிருந்தும் இந்த உலகு விடுதலை பெற வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டார்களாம். நலிந்தோர் மற்றும் துயரோருக்காக மரணம் அவரை தன் பிடிப்பில் வைத்திருக்க முடியவில்லை என்ற வார்த்தையின் வல்லமை எங்கள் வாழ்விலும் ஒளிர வேண்டுகிறோம். வறுமையாலும் நோயாலும் போர்களாலும் பாதிக்கப்பட்டு வாடும் உமது பிள்ளைகள் மீது, உயிரிழந்த ஆன்மாக்கள் மீதும் உமது உயிர்ப்பின் வல்லமை தங்கி
அவர்களுக்கு புதிய வாழ்வையும் தேர்தலையும் அளிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளார். சமூக நீதி மற்றும் அழைத்தலுக்காக எம்மை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை பொன்னும் வெள்ளியும் அல்ல, கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தம் என்பதை உணர்ந்தவர்களாய் நடைபெறவுள்ள தேர்தலில் நாங்கள் எவ்வித கவர்ச்சிகளுக்கும் ஆளாகாமல் சமூக நீதியையும் மனிதாபிமானத்தையும் நிலைநாட்டும் தலைவர்களை தேர்ந்தெடுக்கவும், மேலும் உமது திராட்சை தோட்டத்தின் பணியாற்ற பல இளைஞர்கள் நல்ல ஆயரின் குரலை கேட்டு முன்வரவும் வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளார். பங்கு சமூகத்திற்காக இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் இறை திட்டத்தை உணர இயலாத மந்த உள்ளத்தினராக இல்லாமல் இறை வார்த்தையிலும் திரு அப்பம் பிற்கப்படுதலிலும் உம்மை முழுமையாய் கண்டுணரவும் ஆண்டவரே எம்மோடு தங்கும் என வேண்டி நாங்கள் கண்டுகொண்ட உமது அன்பை பிறரோடு பகிர்ந்து வாழவும் தேவையான அருளை வழங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளார். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சற்று நேரம் கண்களை மூடி கரங்களை குவித்து நம்பிக்கையோடு கேட்போம். நம் ஆயனாக ஆண்டவர் இருக்கிறார். அந்த ஆண்டவரிடத்திலே நல்ல மந்தைகளாக நாம் வாழும், அவரது குரலுக்கு செவிசாய்க்கக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்வமைய தேவையான அருள் நலன்களை மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகிறோம். தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாயிடுவாய். தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாயிடுவாய். வரகிட கனியோ உணவோ இன்றி வாடிடும் அரியோர் பலர் இறைவா. வரகிட கனியோ உணவோ இன்றி வாடிடும் அரியோர் பலர் இறைவா. வெறும் விழி நீர் வியர்வை வேதனை அன்றி வேறெதுமல்லாதில்லை இறைவா. தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாயிடுவாய். அன்புக்குரியவர்களை நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லா வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து வெளியேற்றிக் கொள்வாராக. ஆண்டவரே, இப்பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்றும் மக்களுக்கு செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாக அமைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்புக் கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெறச் செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்கு அனைத்துறையின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர்
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடமாக. அவர் பாடுபட உடம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் கொண்டு சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகங்கள் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தரிடம் எங்கள் திருத்தந்தை பிராங்க், லியோ, எங்களாய ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினராகிய அனைவரும் சிறப்பாக இந்த நன்றிப்படி ஒப்புக் கொடுக்கிற பாஸ்கர் குடும்பத்தாரையும் எங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து உமது திரு அவையின் அன்பில் நிறைவு பெறச் செய்தரிடம். மேலும் உயிர்த்தெழுவது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுடைய ஏற்றனிடம் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலையுமான புனித லூர்து அன்னை, அவருடைய கணவரும் எங்கள் பங்கின் பாதுகாவலருமான தூய வளனார், புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். நிறைவேறுக.
எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள்கிறாங்க. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு நமக்கு தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிறவர், நம்மை தேடி வந்து ஒரு நல்ல ஆயனாக நம்மை வழிநடத்துகிறவர். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றோர். கடல் போல வந்து
ஞாயிறு. இன்றைய ஞாயிறு வழிபாட்டை சிறப்பித்து பிரகாசியம்மாள் அன்பியத்தாருக்கு நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய திருவிழா நெருங்கி வருகிறது. எனவே திருவிழாவின் போது திருமுழுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க விரும்புகிறவர்கள், அதே போல் புதுநன்மை கொடுக்க விரும்புகிறவர்கள் பெயர்களை அருள் கூர்ந்து விரைவாக பதிவு செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். புதுநன்மைக்கான பயிற்சிகள் இருக்கும். திருமுழுக்கிற்கு ஞான பெற்றோர் வெளியூர்களில் இருந்தால் பங்குத்தந்தையருடைய கடிதத்தை பெற்று வர வேண்டும். எனவே யாருக்கெல்லாம் இந்த திருமுழுக்கு புதுநன்மையில் நீங்கள் பங்கேற்கிறீர்களோ தயவு கூர்ந்து திருப்பலி முடிந்தவுடன் பெயர்களை சொல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, திருவிழா அழைப்பதில் தயாராக இருக்கிறது. நான் ஒரு சின்னது வாசித்தரேன். நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை உங்கள் கைகளில் கிடைக்கும். இதில் ஏதேனும் மாற்றங்கள் இருந்தால் திருப்பலி முடிந்தவுடன் உடனடியாக சொல்லவும். உடனடியாக மாற்றத்திற்கு கொடுத்து நாம் அச்சுக்கு கொடுக்க வேண்டும். நாம் வருகிற வெள்ளிக்கிழமை முதல் திருவிழா கொடியேற்றத்தோடு தொடங்குகிறோம். அன்று மாலை 5 மணியளவிலே நம்முடைய புனித மிக்கேல் அதிதூதர் திருவுருவப் பவனி சப்பர பவனி நடைபெறும். அதைத் தொடர்ந்து 6:30 மணிக்கு மாலை 6:30 மணிக்கு திருஜெப மாலையும் கொடியேற்றமும், கொடியேற்றத்தை தொடர்ந்து கொடியேற்ற திருப்பலியும் நடைபெறும். அந்த நாளை சிறப்பிக்கிறவர்கள் எல்லாருமே ஊர் பொதுமக்கள் அனைவரும் இணைந்து சிறப்பிக்கிறார்கள். 2வது நாள் முதல் சனியாகவும் இருக்கிறது. எனவே அன்றைய நாளில் 2வது நவநாள். அன்றைய நாள் பங்கு மக்கள், ரோச்மா நகர் பங்கு மக்கள் திருப்பயணமாக இங்கு வருகிறார்கள். அன்றைய நாளிலே நாம் ரோச்மா நகர் மக்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும். முதல் சனியாகவும் இருக்கிறது. எனவே அன்றைய நாளிலே முதல் சனி அன்பு உணவை கொடுக்க திரு பன்னீர்செல்வம் குடும்பத்தார் முன் வந்திருக்கிறார்கள். வேறு யாரையினும் நானும் இவர்களோடு இணைந்து அன்றைய நாளிலே அந்த உணவை கொடுக்கிறேன் என்று நீங்கள் முன் வருகிறீர்கள் என்றால் தாராளமாக முன்வரலாம். என்னிடத்திலே உங்கள் பெயர்களை கொடுக்கலாம். அடுத்து 3வது நவநாள் மறைக்கல்வி மன்றத்தார் சிறப்பிக்கிறார்கள். 4வது நவநாள் அன்னை தெரசா அன்பியத்தார் சிறப்பிக்கிறார்கள். 5வது நவநாள் பிரகாசியம்மாள் அன்பியத்தார் சிறப்பிக்கிறார்கள். 6வது நவநாள் லூர்து மாதா அன்பியத்தார் சிறப்பிக்கிறார்கள். 7வது நவநாள் திருக்குடும்ப சபையினர் சிறப்பிக்கிறார்கள். 8வது நவநாள் வெளியூரில் திருமணமான நம்பூர் பெண்கள் சிறப்பிக்கிறார்கள். 9ஆம் திருவிழா காலை வெளியூர் வாழ் மண்ணின் மைந்தர்கள் சிறப்பிக்கிறார்கள். அன்று மாலை ஆயர் அவர்களுக்கு வரவேற்பு கொடுக்கப்படும். 6 மணி அளவிலே ஆயர் அவர்கள் வரவேற்று நாம் கூட்டிட்டு வந்து புதிய பங்கு தந்தை இல்லமும் சப்பர அறையும் ஆயர் அவர்கள் அர்ச்சிப்பார்கள். அதைத் தொடர்ந்து மாலை ஆராதனை ஆயர் தலைமையிலே நடைபெறும். மாலை ஆராதனை முடிந்தவுடன் ஆயர் அவர்களுக்கு வரவேற்பு நன்றி ஆயர் அவர்களுக்கு கொடுக்கப்படும். அதோடு நம்முடைய 150வது ஆண்டு நம் பாதுகாவலில் லூர்தனினுடைய திருச்சுருவ அந்த கொண்டாட்டத்தை கொண்டாடுகிற அந்த மும்மணி விழா இதழானது ஆயர் அவர்களால் அந்த நேரத்திலே வெளியிடப்படும். அதோடு மிக முக்கியமாக ஆயர் அவர்கள் வருகின்ற போது நம்முடைய ஏழை மாணவர்களுக்கான கல்வி நிதி நாம் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் ஆயர் அவர்கள் இப்படி போகிற இடங்களை எல்லாம் பிரித்து அந்த தொகையை கொண்டுதான் ஆண்டு முழுவதும் எல்லா பங்கிலும் இருந்து மிகவும் கஷ்டப்பட்ட மாணவர்களுக்கான கல்விக்காக உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை நம்முடைய ஊருக்கு பங்குக்கு தேவைப்பட்டாலும் நாம் விண்ணப்பிக்கலாம். அதை பார்த்து அவருடைய கல்வி கட்டணங்களை ஆயர் அவர்கள் மறை மாவட்டத்திலிருந்து செலுத்துவார்கள். எனவே அதற்காக எங்கு திருவிழாவுக்கு சென்றாலும் ஆயர் அவர்கள் இந்த கல்வி நிதியை பெறுவார்கள். இதை நாம் சபையாக கொடுக்கலாம். திருக்குடும்ப சபை சார்பாக, அன்பியங்கள் சார்பாக, தனிப்பட்ட குடும்பம் சார்பாக இப்படி நாம் ஆயர் அவர்கள் கரங்களில் கொடுத்து ஆசியை பெற்றுக் கொள்ளலாம். அது விஸ்பஸ் நம்முடைய மாலை ஆராதனை முடிந்து ஆயர் அவர்களுக்கு நன்றி சொல்லுகிற போது இந்த நிகழ்வு நடைபெறும். எனக்கு அதற்கேற்ப நாம் தயாரிப்போடு வரவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அது முடிந்து ஆயர் அவர்கள் நம்முடைய 150 ஆண்டுகள் பழமையான நம்முடைய அன்னை மரியாள் லூர்தனினுடைய திருச்சுருவத்தை மந்திரிப்பார்கள். அதைத் தொடர்ந்து உணவு பரிமாறப்படும். உணவு முடிந்தவுடன் ஏறக்குறைய 10 மணி அளவிலே நாம் நம்முடைய சப்பரப்பவனியை அன்றைய நாளிலே தொடங்குகின்றோம். அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய திருவிழா. அன்று காலை 7 மணி அளவிலே நமக்கு ஆடம்பர திருவிழா திருப்பலியானது தொடங்கும். எனவே இந்த நிகழ்வுகள் எல்லாம் வருகின்ற நாட்களிலே நம்முடைய திருவிழாவில் நடக்கிறது. இதில் ஏதேனும் சந்தேகங்களோ அல்லது ஏதேனும் ஒரு சில மாற்றங்களோ தேவைப்பட்டால் உடனடியாக என்னிடத்தில் சொல்லவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதுபோக அன்பு உணவு அசனங்கள் ஒரு சில நாட்களில் கொடுக்கப்படுகிறது. 8ஆம் திருவிழா அன்று இரவு உணவு தரப்படுகிறது. 9ஆம் திருவிழா 3 வேளையுமே அன்பு உணவு பரிமாறப்படுகிறது.
10ஆம் திருவிழா காலை மற்றும் இரவு அன்பு உணவு பரிமாறப்படுகிறது. 11ஆம் திருவிழா திங்கட்கிழமை நமக்கு ஊர் பொது அசனமும் நடைபெறும். எனவே இந்த நிகழ்வுகள் எல்லாம் இருக்கிறது. இதில் ஏதேனும் விளக்கங்கள் தேவைப்பட்டால் அல்லது ஏதேனும் ஒரு சில சின்ன மாற்றங்கள் தேவைப்பட்டால் திருப்பணி முடிந்தவுடன் உடனடியாக சொல்லி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி மன்றாட்டுக்காக எழுந்திருப்போம். நன்றி கூறி மன்றாடுவோம். நல்ல ஆயரே, உமது மந்தையை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். உம் திருமகனின் உயர் மதிப்புள்ள ரத்தத்தால் மீட்டவும் ஆடுகளை நிலையான பசும்புல் வெளியில் கூட்டிச் சேர்க்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல ஆயன் இயேசுவின் வழியில் நடக்க சென்று வாருங்கள். கடவுள் நம்மோடு.